ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி கோவா அப்படின்னு அழைக்கப்படுற வர்கலாகத்தான் இப்போ எங்கள் பயணம் போய்கிட்டு இருக்கு. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்க இந்த வர்கலா கடற்கரை அருமையான ஒரு கடற்கரைன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். வரப்போகிற வீடியோவில் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க, வர்கலாவில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் கைஸ், அழகிய வர்கலா கடற்கரையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டே ஒன் நாங்கள் வர்கலாவில் என்ஜாய் பண்ண அந்த வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. ஃபைனல் டச் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வர்கலாவில் ரொம்ப ஃபேமஸ் கிளிஃபில் இருக்க அந்த கஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸோட இருக்க அந்த நைட் லைஃப் லைட்டிங்கோடு பார்க்குறக்கு அற்புதமாக இருக்கும். வீடியோ எண்டில் பார்க்குறக்கு மறந்துடாதீங்க. நாங்கள் கிளிஃபில் இருந்து கீழே இறங்கி இப்போது பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்துலேயே இந்த ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஹெலிபேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டெப்ஸ்லாம் போனோம். அது ரொம்ப ஒர்ஸ்ட்டு, ரொம்ப செங்குத்தாக இருந்ததுனால எங்களால் ஏறி இறங்க முடியல. வயசானவங்களாம் ரொம்ப சிரமம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கிளிஃபில் நடந்து மிடில் இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸை சூஸ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டோம் போயிட்டு வரக்கு எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வர்றதுக்காக காட் அண்ட் அம்பர்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பீச்சிலெல்லாம் குளித்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இங்கேயே சொல்லிட்டு போயிட்டோன்னா அவங்க நம்ம சொல்கிற லொக்கேஷனில் அந்த அம்பர்லா காட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லா குளித்து கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது கீழே இறங்கி வந்தாச்சு. பார்த்தீங்களா, பீச் தெரியுது பாருங்கள். இந்த வியூவில் பீச் பார்க்குறக்கு எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. வாங்க, நாங்கள் இனி பீச்சில் போய் குளித்து விளையாட போகிறோம். நாங்கள் பீச்சுக்கு வந்ததே முதல் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. இதுக்கு போயிட்டு உள்ளே அந்த ஜெட் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இப்போது அங்கே வந்திருக்கோம். இப்போது ஜெட் ரைட் போகிறோம். பார்க்குறக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. செம ஸ்பீடு, நடுக்கடலில் கொண்டு போய் ரொம்ப ஆட்டம் காட்டுறாங்க. வாங்க, எங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே ஜாலியா இருக்கு. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கோம். பெரியல வருது ஜெட் ரைட்டுக்கு இப்போ நானும் என் பையன் 2 பேரும் கிளம்பிட்டோம். என் பையன் பயந்துக்குவான்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் தயங்கினேன். அவன் தைரியமாக வந்துட்டான். இந்த போட் ஓட்டுறவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் நான் எனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு விட்ற பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் போனார். போகும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் சரியாக கிடைக்கல. ரொம்ப லாங் போயிருந்தார், அதனால் கேமராவில் கவரேஜ் ஆகலை. முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ வருது பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. உண்மையிலையுமே நீங்கள் வர்கலா போனீங்கன்னா இந்த ஜெட் ரைடு மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்கள் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக இப்போது பீச்சில் குளிக்கிறதுக்கு வந்துட்டோம். இனி எவ்வளோ நேரம் குளிப்போம், எவ்வளோ நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ஹாய், இங்கே பாரு, நாங்கள் வர்கலா பீச் வந்துருக்கோம். ஹாய் சொல்லு. ஹாய்.
எல்லாரும் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து செல்ல பொறுக்கிருக்கோம். ஹாய். நீ இந்த பக்கம் தான் தெரியுவா. அப்பா சாக்லேட். அப்பா இங்க பாருங்க. கடலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது ரெஸ்ட் டைம். பாருங்கள், கொடை கீழே ரெஸ்ட். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காகவும் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அருமையாக வந்துருந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பீச்சில் வந்து இவ்வளோ நேரம் ஒரு 3 hours நல்லா ஒரு குளியல், சன் பாத் அருமையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே கிளிப் போக போகிறோம். இப்போது கிளிப்புக்கு மேலே போகிற ஸ்டெப்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இறங்கி வந்தப்போ எவ்வளோ நீட்டாக இருந்த ஸ்டெப்ஸு. நாங்கள் இப்போ ஏறுறப்போ ஸ்டெப்ஸு மாறிட்டோம். முதல் படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு செங்குத்தாக இருந்துச்சு. என்னால் ஏறவே முடியல மேலே. இது எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸு ஒவ்வொன்றா பாருங்கள். ஸ்டெப்ஸு ஒரு முறை இல்லாமல், ஒரு நீட் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஏறக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. எப்படியோ ஏறிட்டோம். இப்போ மேலே வந்துட்டுருக்கோம். மேலே வந்துட்டு இப்போ நாங்கள் நேராக ரெசார்ட் போகிறோம். ரெசார்ட் போயிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம நைட் வாக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது இன்னும் இந்த வீடியோவை விட இன்னும் அருமையாக இருக்கும். நைட் வாக் பார்க்கலாம் வாங்க. வர்கலாவில் நார்த் கிளிஃப் ரெசார்ட் கஃபே தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹெல்பேட் சைடு இருக்கிற பார்க்கிங் சைடு இருக்கிற இந்த பீச் சைடு போனீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு, அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு குன்றுகளோடு இருக்கிற ஒரு அழகிய தோற்றம் இந்த பீச்சில் இருக்குது. பார்க்குறக்கே அற்புதமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து ரெசார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்து லஞ்சுக்கு வந்தோம். லஞ்ச் வந்து 3 o'clock எங்கேயுமே எங்களுக்கு அவைலபிளாக இல்லை. ஓலப்புறா ரெஸ்டாரண்ட் ஒன்று சொன்னாங்க ஹெலிபேடில், அங்கே போனோம். அவங்க எது கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சுத்தமாக வந்து நம்மளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. எங்களுக்கு வெறுத்து போய் நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வர்கலா டவுனுக்கு போய் சிம்னி ரெஸ்டாரண்ட் அங்கே தான் போய் எங்கள் லஞ்சு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் பீச்சுக்கு வந்திருக்கோம். வாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 மேலே இருக்கும். பாருங்கள், கூட்டமாக இருக்குன்னு பாருங்க. சன்செட் டைம். சன்னே காணோம், தெரியுதா? நம்மளுக்கு தெரியுது, இங்கே கேமராவில் காணோம். ஸோ பிளேஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்கே பாருங்க, பின்னாடி கிளிப். ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். வர்கலா பீச்சோட மற்றொரு ஆக்டிவிட்டி தான் இந்த குழந்தை ஓட்டுற ஒரு மினி ஜீப். அதாவது பாலைவன மண், கடற்கரை மண் ஸ்பெஷலாக ஓட்டுற ஒரு ஜீப் இது நாங்களே ட்ரை பண்ணோம். நான் ஓட்டின வீடியோ யாரும் எடுக்காமல் விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பையனும் அவங்க ஒய்ஃப் 2 பேர் ஓட்டிகிட்டு வர ஒரு வீடியோ தான். ஆனால் உண்மையிலேயுமே இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது, ஆனால் ஓட்டும் போது அது கஷ்டம். என்னால் ஓட்டவே முடியல, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஜீப் ஓட்டின கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அது தான் பார்க்குறீங்க. உண்மையிலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஹேண்ட்பாரை வந்து என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு சைடு இழுத்துட்டே போச்சு. அப்புறம் இந்த ஜீப் கண்ட்ரோல் பண்ணுறவர் தான் பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட்பாரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனார். நான் வெறும் எக்ஸ்லேட்டர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். திரும்பி வரும்போது நானே மேனேஜ் பண்ணிட்டேன். அந்த ஜீப் கண்ட்ரோல் பண்ணுறவரே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரு என்ஜாய்மெண்ட். அதுக்காக வந்து நான் பின்னாடி வரும்போது அதை கரெக்ட் பண்ணி ஓகே பண்ணி நல்லபடியாக வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். எனக்கு ஹாப்பி, என் பையனுக்கு ஹாப்பி, அதே மாதிரி என் ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லாமே அதில் நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தாங்க. நமக்கு தேவை என்ஜாய்மெண்ட் தானே, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? வர்கலாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆக்டிவிட்டீஸில் இந்த பாராகிளைடிங் ஒன்று. இதுக்கெலாம் போகிறக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தைரியம் வேணும். சீசனுக்கு தகுந்த மாதிரி இதோட ரேட்டெல்லாம் மாறும். நாங்கள் போயிருந்தப்போ கேட்டோம்,
பர் ஹெட்டுக்கு வந்து 4000 சொன்னாங்க. யப்பா நம்ம அந்தளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய ஆளுனா ஓகே, அது செலவு பண்ணி போவாங்க. நம்ம போனது பட்ஜெட் ட்ரிப், அதனால் வந்து இதைய பார்த்ததோடு சரி. ஈவினிங் பீச்சில் சன்செட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இருட்டினதுக்கப்புறம் மேலே கிளிஃபில் பாருங்கள், ஒரு மினிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கஃபேஸ் ரெஸ்டாரண்ட் தான். அத்தனை ரெஸ்டாரண்ட்லேயும் பாருங்கள் லைட் போட்டு அந்த ஏரியாவே ஒரு என்ன சொல்கிறது, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஒளி கோர்வையாக தெரியுது. வாங்க இனி மேலே போகிறோம். மேலே போய் அந்த கிளிஃபில் வந்து ஒரு வாக்கு போகிறோம். அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ப்ரைஸஸ் எவ்வளவு, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் காஸ்ட்லி தான் சொல்கிறாங்க. இப்போது கிளிஃபில் வந்து நம்ம வாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் கஃபேஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ரிவ்யூ கொடுக்க முடியாது. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சில கஃபேஸ், அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் அங்கே என்ன ப்ரைஸ், அது மட்டும் இந்த இதில் பார்ப்போம். ஏன்னா வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் நம்ம வியூ கொடுத்துட்டு இருந்தோம்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக போயிடும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். வாங்க ஒவ்வொரு இதாக பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா கிளிஃபே ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட், தி காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அந்த இது ஃபாரினர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட் இது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஷோ நடந்துகிட்டு பாருங்கள். மேக்ஸிமம் தமிழ் சாங்ஸ் தான் பாடுறாங்க. பாருங்கள் தமிழ் சாங்ஸ், என்ன விலை அடி என்ன விலை இப்போ போயிட்டு இருக்கு, அந்த பாட்டை பாருங்கள். அடுத்த ரெஸ்டாரண்ட் பாருங்க, ராஜராஜ பாட்டு. இது பார்த்திங்கன்னா கஃபே டெல்மார் அப்படின்னு ஒரு கஃபே. ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுற கஃபேல இதுவும் ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கேண்டில் லைட் டின்னர், அதுக்கு ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கஃபே. அதனால் வந்து ஃபாரினர்ஸ் இங்கே நிறையா வர்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு சில கஃபேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர இந்த மாதிரி மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற மீன் வந்து நம்ம விரும்புகிற ஸ்டைலில் வந்து அவங்க உடனடியாக குக் பண்ணி கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் இல்லை சேலட்டு இல்லை ரைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன ரேட் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு 1/2 kg மீன் கேட்டோம், 2000 சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸாக போனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபேமிலியாக போனால் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஓகேனா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக தான் இருக்கும் அது. ஃபைனலி இந்த கிளிஃபில் மோஸ்ட் பாப்புலர் கஃபே, இந்த கஃபே இட்டாலியனோட பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியல. பக்கத்தில் ரெசார்ட்னால நாங்கள் ரெசார்ட் நேராக போயிட்டோம். இன்னும் காலையில் பார்ப்போம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு 6 மணிக்கு எழுந்து ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இருந்த டயர்டில் வந்து நாங்கள் எழுந்திருக்க முடியல. நாங்கள் எழுந்திருக்கிறதுக்கே மணி 7 ஆகிடுச்சு. அப்படி இருந்து சின்ன வாக் போகலான்ட்டு இப்போது கிளம்பிட்டோம். 7 மணி அப்படிங்கும்போதே சூரியன் நல்லா சுள்ளுன்னு சுடுது. ஏன்னா பீச்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹாட் ஜாஸ்தி இருக்கும். பரவாயில்ல, இப்போது வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் போட்டு கடைகள்லாம் எப்படி ஒரு ஜொலிச்சிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் ஆள் யாருமே எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. விவேக் ஸ்டைலில் சொல்லணும்னா எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு கணக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா? ஏன்னா நைட்டு 12-1 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த கஃபேஸ் நடத்துகிறாங்க.
மார்னிங் கிடையாது, மறுபடியும் ஆஃப்டர்நூன் அவங்க வந்து பிஸி ஆகிடுவாங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்களோட வர்கலா ட்ரிப் முடியுது. நாங்கள் மொத்தம் 3 days வந்திருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாகவே வர்கலா பீச்சுக்கு ஒதுக்கியிருந்தோம். அந்தளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்கள் அங்கே இருந்துச்சு. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மினி கோவா அப்படிங்கிற ஒரு வர்கலாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் டைமை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நீங்களும் வாங்க, வர்கலாவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அத்தனை அம்சங்கள் இருக்குது. நன்றி, வணக்கம்.